தாய்லாந்தில் டாலஸ்ட் பில்டிங் சொன்னால் அது ஸ்கை வாக் டவர் தாங்க. அந்த பில்டிங் ஷேக் ஆகிறத பாருங்களேன். ஹைவேல இருக்கிற மின் கம்பங்கள் முதற்கொண்டு ஆடிக்கிட்டே இருக்குது. நம்ம நண்பர் அவருடைய காண்டோமினியத்துலேருந்து பார்க்குறாரு. அருவியை புதுசாக போட்டதுக்கு என்னதான்னு யோசிக்கிறாரு. ஒவ்வொரு காண்டோமினியத்தினுடைய அந்த மேல் கூரையில் ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால அந்த ஷேக்கிங்கில் அருவி மாதிரி இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம நண்பரும் அவருடைய சேர்ந்து கொண்டு ஆளை விட்டா போகுது தப்பிச்சு ஓட பார்க்க எல்லாருடைய கண்ணிலையும் மரண பயம் தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். தங்களுக்கு கார் வசதி இருந்தால் அதை எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருமே ஏணிப்படி பண்ணுறாங்க. தாய்லாந்தில் இப்படி ஒரு நம்ம நண்பர் சாத்தோன் டவரில் இருக்கிற பில்டிங்கில் தான் தங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த சம்பவம் மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு புதிய 90 பேர் என்ன ஆனான்ட்டு தெரியல. உண்மையிலேயே வேகமான சம்பவம். மக்கள் எல்லாம் ரோட்டில் வண்ணாண்டு பார்த்துக்கிட்டு செய்வதறியாது தேய்க்கிறாங்க. பார்த்ததே இல்லை. พนักงานมิเตอร์รีบออกมาด่วนเลยครับผมวิ่งลงทางหนีไฟมาจากชั้น7ครับจากชั้น7 தாய்லாந்து தமிழ் பேசுகிறேன். இன்னைக்கு தாய்லாந்தில் சுமார் ஒரு 2 மணி இருக்கும். நில அதிர்வு இருந்துச்சு. எல்லாரும் உணர்ந்தாங்க. நானே தோல்த்துட்டு கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு மயக்கம் வருது நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பில்டிங்கில் எல்லாமே வெளியே உடையாண்டாங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீலம் ரோடில் ஸ்டேட் டவர் பக்கத்தில் ரெட்ஸின் ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். இந்த எல்லா பேஷண்ட்டையும் உள்ளேருந்து வெளியாகிட்டாங்க. பாருங்கள் ஆம்புலன்ஸ் வர வச்சு வெளில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஐசியூ பேஷண்ட்லாம் இருக்காங்க. சரியான வெயில் பார்க்கறதே ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப உயிருக்கு போராடி இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு இப்படி ஒரு வேதனை. கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வெளியே வச்சுருக்காங்க. வெண்டிலேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கும் போதே கண்ணு கலங்குது. நமக்கு பார்க்கறதுக்கு இப்படியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஐசியூ பேஷண்ட் எல்லாமே. மெயின் ரோடு இப்போ ஐசியூ வார்டு ஆகிடுச்சு. நாங்கள் நிறைய இடத்துல புதுசாக கட்டின பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு. சில இடத்துல சேதாரம் ஏற்பட்டிருக்கு. இது பார்த்துட்டு இருக்கிறது இந்த லட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் சீலம் ரோடு இந்த ஜங்ஷனு பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே ஃபயர் ஆகிருக்கு லேசாக. அதனால் அவங்க உள்ள பேஷண்ட் எல்லாத்தையும் வெளியாக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் பாருங்கள் ஐசியூ பேஷண்ட் இப்படி அவ்வளோ பக்கமாக அழுத்துக்கிட்டு ஓடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க உயிரை காக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ வேகமாக ரொம்ப அழகாக வேலை பார்க்குறாங்க. பாருங்கள். அந்த ஆம்புலன்ஸில் எவ்வளவு பேஷண்ட் டேக்கப் பண்ணுறது.